கிறிஸ்துவின் பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாதாக. காலை வேளையிலே நாம் அனைவரும் இணைந்து தேவனை நோக்கி பார்த்து தேவனை துதித்து மகிமைப்படுத்துவோம். சோதரங்க தாவே மை ஸ்தோதரிக்கிறோமப்பா, மை ஸ்தோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறங்க தாவே. இரக்கமுள்ள தேவனே, கிருபையுள்ள தேவனே, அன்பு நிறைந்த தேவனே, மை துதிக்கிறோமப்பா, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறங்க தாவே. ஆவியான தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறங்க தாவே. என் கிருபை உனக்கு போதும்னு சொன்ன தேவனே, உடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே, எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கிற தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நேசரே மை துதிக்கிறங்க தாவே. இருக்கிறவராகவே இருக்கிறவரே மை துதிக்கிறோமப்பா, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறங்க தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறங்க தாவே. ஆண்டவரே மை துதிக்கிறோமப்பா, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளை நினைத்து கத்தாவே உமக்கு நன்றி சொல்லத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஒவ்வொரு நாளும் கத்தாவே என் தேவனே உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக, உம்மிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும், உடன் ஊழியர்களையும் கத்தாவே, விசுவாசிகளையும் கத்தாவே, என் தேவன் தாமே ஆண்டவரே நீர் கரமெடுத்து வழிநடத்தவனுமாய் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை கத்தாவே, உம்மால் எல்லாம் கூடுங்கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் கத்தாவே. பரிசுத்தமுள்ள தேவனே மை துதிக்கிறோம் கத்தாவே. இன்னும் உம்மை பற்றி அறியாத மக்களுக்கு கத்தாவே உடைய சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்கு கத்தாவே அவருடைய ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் நீர் பயன்படுத்த வேண்டுமாய் கிருபை செய்ய கத்தாவே. அநேக ஊழியர்களை நீர் எழுப்ப போகிற கிருபைக்கா நடுவடுமை துதிக்கிறங்க கத்தாவே. உண்மையும் உத்தமமாக ஆண்டவரே முழு உள்ளத்தோடு முழு வாஞ்சியோடு கத்தாவே உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆத்மநேசத்தில் நேசர் ஐக்கியத்தில் இருக்கிற அடே விசுவாசிகளுக்கு விரோதமாக, அடே ஊழியர்களுக்கு விரோதமாக கத்தாவே எந்த பொல்லாங்கனை எழும்பாதபடி என் தேவன் கத்தாவே நீர் பாதுகாத்து வழிநடத்தவனுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறங்க கத்தாவே. ஆண்டவரே நாங்கள் ஜெயங்கொள்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே நாங்கள் ஜெயிப்பவர்களாகவும் ஜெயங்கொள்கிறவர்களாகவும் இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களை மாற்றுங்க கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறங்க கத்தாவே. ஆண்டவரே என் தேவன் தாமே நீர் எங்கள் உள்ளத்துக்குள்ள வர வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கத்தாவே நீர் தங்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. நீர் வாசம் செய்யும் ஆலயமாய் எங்களை மாற்றுங்க கத்தாவே. பரிசுத்தமுள்ள தேவனே மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு உம்மை துதிக்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் கிருபை உனக்கு போதுன்னு சொன்ன தேவனே, உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறங்க கத்தாவே. மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறங்க கத்தாவே. ஆண்டவரே நன்மையும் கிருபையும் எங்களை தொடரச் செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே நாங்கள் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில கத்தாவே நீர் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கீங்க கத்தாவே. நல்ல பாதுகாப்பை கொடுத்தீங்க, சுகத்தை கொடுத்தீங்க, பலத்தை கொடுத்தீங்க கத்தாவே. நல்ல உணவு கொடுத்தீங்க, உறவிடத்தை கொடுத்தீங்க. போகும்போதும் வரும்போதும் கத்தாவே கண்மணி போல நீர் எங்களை பாதுகாத்தீர் கத்தாவே. அதுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோமப்பா, நன்றி உள்ளத்தோடுமை துதிக்கிறோமப்பா, நன்றி இருதயத்தோடு மை துதிக்கிறங்க தாவே. நல்லவரே மை துதிக்கிறோமப்பா, வல்லவரே மை துதிக்கிறோமப்பா, பெரியவரே மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறங்க தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்லன்னு சொன்ன தேவனே. ஆண்டவரே உம்முடைய நினைவின்படி உம்முடைய வாஞ்சையின்படி நீர் எங்களை நடத்துங்க கத்தாவே. ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற கத்தாவே, ஆண்டவரே சிறு பிள்ளையிலேருந்து கத்தாவே வாலிபர் முதியோர் ஒவ்வொருவரையும் கத்தாவே என் தேவன் நீர் பாதுகாத்து வளர்த்துங்க கத்தாவே. உடைய செட்டை நிழலிலே கத்தாவே நாங்கள் பாதுகாப்பாய் வளரத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஒருபோதும் கத்தாவே ஆண்டவரே சோர்வுகள் பலவீனங்கள் நோய் வராதபடி என் தேவன் கத்தாவே
நீர் பாதுகாக்கணுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்துங்க கத்தாவே. ஆண்டவரே பலவீனத்தை உண்டு பண்ணுகிற, சோர்வுகளை உண்டு பண்ணுகிற, நோயை கொண்டு வருகிற ஆண்டவரே பொல்லாத அந்தகார கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாய் அழித்துப்பட வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறேன் கத்தாவே. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நீர் பாதுகாத்தது போல கத்தாவே, எங்களையும் கத்தாவே நீர் மேக சமமாய் இருந்து அக்னி சமமாய் இருந்து கத்தாவே என் தேவ நீர் பாதுகாக்கணுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. உடைய பாதுகாப்பு எங்களோடு இருக்கட்டும் கத்தாவே. நல்ல சுகத்தை கொடுங்க, நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க, நல்ல பலத்தை கொடுங்க, நல்ல பாதுகாப்பை கொடுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறேன் கத்தாவே. என் தேவனே நீர் எங்களுக்கு இறங்கும் 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 கத்தாவே. உடைய இரக்கம் பெரிதா இருக்கிறக்கா நன்றியோடுமை துதிக்கிறேன் கத்தாவே. உடைய கண்கள் எங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும் கத்தாவே. உடைய கண்கள் எங்களுக்கு தயவு கிடைக்கட்டும் கத்தாவே. மெய் சோதரிக்கிறோமப்பா ஆண்டவரே, மெய் சோதரிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறேன் கத்தாவே. ஒருபோதும் பெருமை எங்களுக்குள்ள வேண்டாமப்பா ஆண்டவரே. அகந்தை வேண்டாம், எரிச்சல் வேண்டாம், கோபம் எங்களுக்குள்ள வேண்டாம் கத்தாவே. ஆண்டவரே நாங்கள் கோபத்தை ஜெயிக்கிறவர்களா இருக்கத்தக்கதாக எங்களை மாற்றுங்கப்பா ஆண்டவரே. துதிக்கிறோமப்பா. தாழ்மை எங்களுக்கு கொடுங்கப்பா. உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு கொடுங்க கத்தாவே. உடைய கண்கள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நோக்கமாய் இருக்கிறதுன்னு சொன்ன தேவனே ஆண்டவரே துதிக்கிறோமப்பா. மை தோத்தரிக்கிறோமப்பா, மை தோத்தரிக்கிறோம், மை தோத்தரிக்கிறோம், மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம் கத்தாவே. உடைய கரத்தை எதிர்பார்த்து நிற்கிறோம் கத்தாவே. நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஆலயத்தினுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து வருகிற கிருபைக்கா நன்றி. எல்லா காரியங்களையும் கத்தாவே நீர் நேர்த்தியும் செம்மையுமாய் நீர் முடித்து கொடுக்க போற கிருபைக்கா நன்றியோடுமை துதிக்கிறோமப்பா ஆண்டவரே. என் தேவனே துதிக்கிறங்கத்தாவே ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறங்கத்தாவே. நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறோமப்பா. வானாதி வானங்களை படைத்தவரை நோக்கி நாங்கள் பார்க்கிறங்கத்தாவே. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொன்ன தேவனை நோக்கி பார்க்கிறங்கத்தாவே. என் தேவனே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. உலகத்தில் உள்ளவனை பார்க்கல உங்களிலோ பெரியவர்னு சொன்ன தேவனே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க கத்தாவே. இந்த காலை வேளையில ஜெபத்தில் கத்தாவே என் தேவனே நோக்கி கூப்பிடுகிறேன் கத்தாவே. ஒவ்வொரு பகுதியிலும் கத்தாவே நீர் வல்லமையாய் செயல்பட வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே ஆண்டவரே. வேதத்தை வாசிக்கும் போது வேத வசனங்கள் கத்தாவே எங்களோடு பேச செய்யுங்க கத்தாவே ஆண்டவரே. துதிக்கிறேன் கத்தாவே ஆண்டவரே. ஜெப வேளையில கத்தாவே ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் கேட்டு கத்தாவே விரைவிலே முனத்தில் பதிலை பெற்றுக்கொண்டு நன்மையை பெற்றுக்கொண்டு கத்தாவே ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறோமப்பா. மெய் சோதரிக்கிறங்க கத்தாவே, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறங்க கத்தாவே. என் தேவனே பாடல் வேளையிலே கத்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. என் தேவனே துதிக்கிறோமப்பா. மெய் சோதரிக்கிறங்க கத்தாவே. செய்தி வேளையில கத்தாவே நீர் எங்களோடு பேசுங்கத்தாவே. என் தேவனே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய குரலை கேட்பதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. இன்னும் அதிகமாய் மோடி நெருங்கி ஜீவிக்க மூக்குள்ள மகிழ்ந்து கலிகூற உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களாய் அனுதினமும் உடைய வேதத்தை ஆண்டவரே தியானிக்கிறவர்களாய் இருக்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை கத்தாவே. உம்மால் எல்லாம் கூடுங்கத்தாவே ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆத்மநேச ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தாவே பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க கத்தாவே. இந்த நாளிலும் கத்தாவே எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் ஆண்டவரே நாங்கள் வெற்றி கொள்ளத்தக்கதாக உதவி செய்யுங்க கத்தாவே ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும் வழி நடத்தும். துதி கனமை மேல மீட்பரச்சன கத்தரும் ஆகிய கத்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். நாம் அனைவரும் இணைந்து கொடுக்கப்பட்ட ஜெபத்தை முழு சிந்தையோடு நாம் ஜெபிப்போம். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே மெய் தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து வாரப்பட்டு ஜெபியுங்கள். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பலன் தாரும், தேவ பலன் தாரும், மகா பலன் தாரும், சுத்திகரிப்பை தாரும். கத்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கத்தரை வைக்க கிருபை தாரும். எண்ணெய் வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் எண்ணெய் வைக்க கிருபை தாரும். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கவும், கனமண்ண வேண்டியவர்களை கனமண்ணவும் மதிக்கவும் கிருபை தாரும். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சீகம் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 9:27 படி மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினால் மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5 படி பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். மத்தேயு 11:29 படி சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படிதலை எனக்கு தாரும், விசுவாசத்தை எனக்கு தாரும். உண்மையுள்ளவர்களாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும். ஜெப வாழ்க்கையை தாரும். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும்.
பரிசுத்தாவின் வழிநடத்துதலுக்கு என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். கர்த்தாவே, நீர் வருமட்டும் உண்மையும் உத்தமமாக உடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்தாவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியர்களோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய்யும். சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபை தாரும். யோவான் 17 முதல் 26 வரை உள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமேன். சங்கீதம் 103, தாவீதின் சங்கீதம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற இடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த நாளும் காலை வேளையிலே நாம் மத்தியிலே தேவனிடத்தில் ஜெபிப்பதற்காக சகோதரர் பிரபாகரன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஒரு சில காரியங்களை குறித்து தேவனிடத்தில் ஜெபிக்கும்போது நாமும் அவரோடு இணைந்து தேவன் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் கேட்டு அதற்கான பதிலை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக முழு மனதோடு இணைந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். அப்படி இங்கே வந்திருக்கிறவர்கள் அப்படி முழங்காற்படிட்டு இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஜெபிக்க போகிறோம். இருந்த இடத்துல நீங்கள் ஒவ்வொருவரும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் முழங்காற்படிட்டு ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திற்கு முன்பாக நாங்கள் வந்திருக்கிற அதிகாலையில் தேடுகிற என்னை கண்டடைகிற என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த அதிகாலை வேளையில் நாங்கள் உண்மை கண்டடையத்தக்கதான கிருபை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் உம்முடைய அடியார்களுக்கு நீர் எங்களுக்கு அருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா நல்ல வாய்களை திறந்த ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்லவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வல்லவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத வழியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் உண்மை துதிக்கிற தகப்பன உண்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. துதி பலிகளை அதிகப்படுத்தும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் மகிமைப்படுகிறவரார். எல்லா நல்ல வாய்களை திறந்து உன் வாயை விரிவாய் தர அப்பொழுது அதை நன்மையால் நிரப்பு. என்னை நோக்கி நீ கூப்பிடும் பொழுது உனக்கு எட்டாததும் உனக்கு அறியாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பு என்று சொன்ன தேவன் ராஜா. அவரை இந்த நாளில் உண்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிற ராஜா. துதி பலிகளை ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிற தகப்பன நன்றி பலிகளை ஏறெடுக்கிறாச்சோ ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறாச்சோ. நன்றி ஆண்டவரே. பாடுகள் மத்தியில் வழி நடத்தினீரை, கண்ணீரின் மத்தியில் வழி நடத்தினீர் ஆண்டவர். நன்மையான காரியங்களை நீ அநேகம் எங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிறீராச்சோ. ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு எங்களை வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்தி நாங்கள் உண்மை துதிக்கிறாச்சோ. ஒவ்வொரு நாளில் எங்களை போக்கிலும் மரத்தில் எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்துகிறீரே, அதனால் உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் உண்மை துதிக்கிறாச்சோ ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் எங்களை போஷிக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்தி நாங்கள் உண்மை துதிக்கிறோம்.
ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிற ராஜா ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கும் அதிகமாக எங்களுக்கு செய்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, கொடான கொடி நன்றி. நீ செய்த எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா ஆண்டவரே. தாவீது சொன்னது போல ஆண்டவரே, நீ செய்த எல்லா உபகாரங்களுக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன் என்ற வார்த்தையின்படி ராஜா, உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிற தகப்பனே, ஒரு விஷயம் இந்த நாளில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா காரியங்களிலும் எல்லா விண்ணப்பங்களையும் தேவரீர் உம்முடைய சமூகத்தில் வந்து எட்டத்தக்கதான அந்த கிருபையின் ஸ்லாக்கியத்தை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே ஆண்டவரே. எங்கள் துதி பலிகள் ஏதோ விருதாவாய் போய்விடக்கூடாது, எங்களுடைய ஸ்தோத்திர பலிகள் விருதாவாய் போய்விடக்கூடாது தகப்பனே ஆண்டவரே. எங்களுடைய விண்ணப்பங்கள் விருதாவாய் போய்விடக்கூடாது ராஜா. முதலாவது ஆண்டவரே நீர் எங்களை தகுதிப்படுத்துவீராக ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. எங்களுடைய இதயத்தில் ஏதேனும் சிறிதளவு குற்றங்களோ குறைகளோ இருந்தாலும் தேவரீர் அதை தயவாய் மன்னித்து உம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களினால் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரை இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எங்களுடைய விண்ணப்பங்கள் ஆண்டவரே உம்முடைய சிங்காசனத்தை வந்து அசைக்கக்கூடிய ஆண்டவரே விண்ணப்பங்களாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய துதிபலிகள் நம்முடைய சிங்காசனத்தை அசைக்கக்கூடியதாக இருக்க வேண்டியது அப்பன ஆண்டவரே. எங்களுடைய ஸ்தோத்திர பலிகள் நம்முடைய சிங்காசனத்தை அசைக்கக்கூடியதாக இருக்க வேண்டியது அப்பனை. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. நன்றி, கொடான கொடி நன்றி, கொடான கொடி நன்றி. நல்ல ஊரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஏறெடுத்து பார்க்கிற ராஜா ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்தின் மேல் என்னுடைய ஆத்மா தாகமாய் இருக்கிறது என்ற வார்த்தையின்படி ராஜா, என்னுடைய ஆத்மா ஆண்டவர் உம்மேல் தாகமாய் இருக்கிறது. இந்த அதிகாலை வேளையில் என்னுடைய ஆத்மா உம்மேல் தாகமாய் இருக்கிறது ராஜா ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிற ராஜா, ஒரு எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக ராஜா. இது யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வீட்டில் ஆண்டவரே நீர் இறங்கி கடந்து வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறதுக்கு அப்புறம் ஆண்டவரே. யாரெல்லாம் வாஞ்சியோடு ஆண்டவரே நம்முடைய ஆண்டவரே ஒவ்வொருடைய ஆத்மா மேல் வாஞ்சியாக இருக்கிறதோ ஒவ்வொருவருடைய ஆத்மாவை ஆண்டவர் நீர் ஆண்டவர் வற்றாத நீரூற்றை போல நிரப்பும்படியா நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே ஆண்டவர். இந்த நாளில் கூட ராஜா ஆண்டவர் அல்ல நாங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்க வந்திருக்கிறோம். விண்ணப்பம் ஏறெடுக்காமல் இருப்பது பாவம் என்ற வார்த்தையின்படி ராஜா ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற ராஜா ஆண்டவரே. விண்ணப்பங்களை நாங்கள் ஏறெடுக்கிற போது தேவன் எங்களுக்கு ஆண்டவரே ஆமென் நீர் ஆமென் என்று நீர் பதிலை கொடுக்கும்படியாக உம்முடைய நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறதுங்க அப்பனே. அப்படியே செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படியே செய்வீராக ராஜா. ஒவ்வொரு காரியம் உடைய கரத்தின் கிரியைகள் இருக்கிறது ராஜா. ஒவ்வொரு காரியம் உடைய கரத்தில் இருக்கிறது ராஜா ஆண்டவரே. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த இரவும் வந்த வரமும் ஆண்டவரே பரத்திலிருந்து இறங்கி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகின்ற வார்த்தையின்படி ராஜா ஆண்டவர் நாங்கள் எடுக்கிற விண்ணப்பங்கள் ராஜா உம்மிடத்திலிருந்து இறங்கி வரத்தக்கதான ஆண்டவரே ஆண்டவர் அந்த நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வார்த்தையின்படி ராஜா ஆண்டவரே அந்த வரங்களை ஆண்டவர்களுக்கு நீர் கொடுக்கும்படியாக ஆண்டவரே விண்ணப்பங்களுக்கு தேவையான பதிலை நீர் கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உமக்கு கோடான கோடி நன்றி. நல்லவரே, நல்லவரே, கிருபை நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, மகிமை மாட்சிமை உள்ளவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. அப்படியே செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. நீங்க அப்படியே செய்வீராக ராஜா ஆண்டவரே. ஆண்டவர் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவரை குறிப்பாக நம்முடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய அப்போஸ்தலர் ஆசீர்வாதமையாக நம்ம ஜெபிக்க போகிறோம். பாஸ்டர் ஜேசன், பாஸ்டர் ஜிம்ஸ் செய்து வருகிற ஊழியங்களை தேவன் இன்னும் கரத்தில் எடுத்து வல்லமை எடுத்து பயன்படுத்தும்படியாக அந்த ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இன்னும் அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக கொடுக்கும்படியாக எல்லாரும் வாய்களை திறந்தாண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற மகிமைப்படுத்துகிற மகிமை நிறைந்தவரே ஆண்டவரே. எங்களுடைய அப்போஸ்தலர் ஆசீர்வாதமையாக நாங்கள் ஜெபிக்கிறதாக ஆண்டவரே. ஒரு விசிராட்சி ஆண்டவரே பலவீனங்கள் இருந்தாலும் எல்லா பலவீனங்களையும் மாற்றி உம்முடைய பலத்தால் இடைகட்டி மகனை இன்னும் அநேக ஆயிரமான ஜனங்களுக்கு நீர் இன்னும் அதிகமாய் எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறதாக ஆண்டவரே. ஆண்டவரே ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறவர், ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற எங்களை கர்த்தராகிய இயேசுவே ஆண்டவரே. ஆண்டவரே மகனுக்கு இன்னும் ஆயுசு நாட்களை அதிகமாய் நீர் கூட்டி கொடுத்து இன்னும் அநேகமாயிரமான ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ள மகனாய் நீர் மாற்றும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள்
நாங்கள் ஜெபிக்கிற ராஜா ஆண்டவரே. நீர் ஆண்டவரே, நீ நல்லவராயிருக்கிறீர், வல்லவராயிருக்கிறீர் ராஜா ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளில் கூட ராஜா ஆண்டவரே, அந்த பகுதியில் நடந்து வருகிற ஒவ்வொரு ஊழியங்கள் தஞ்சை பகுதியில் எத்தனை கிளை செவிகள் இருக்கிறது ஆண்டவரே, ரெட்டிப்பான மடங்கு அல்லாமல் ராஜா ஆண்டவரே, அநேக கிளை செவிகள் ஆயிரமாய் பெருகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஆயிரமான சபைகள் கிளை செவிகள் ஆண்டவரே பெருகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. எங்களுடைய விசுவாசம் பெரியது தகப்பனே, எங்களுடைய விசுவாசம் பெரியது ராஜா ஆண்டவரே. இந்த விசுவாச ஊழியத்தில் எங்களுடைய விசுவாசம் பெரியதாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மை துதிக்கிற தகப்பனே, நன்றி ராஜா ஆண்டவரே. ஆண்டவரே, பாஸ்டர் ஜேசன், பாஸ்டர் ஜிம் செய்து வருகிற ஊழியங்கள் ஆண்டவரே இன்னும் பழுகி பெருகத்தக்கதான கிருபை தருவீராக ராஜா ஆண்டவரே. ஆண்டவர் அந்த பகுதியில் ஊழியங்கள் பழுகி பெருக அவர்கள் எங்கெங்கெல்லாம் கடந்து செல்கிறார்களோ ஊழியத்துக்களை போக்கிலும் மரத்திலும் உடைய கிருபையின் கரம் ராஜா கூட இருக்க முடியாது ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரை கலந்து கொள்கிற ஒவ்வொரு கூட்டத்திலும் ஆண்டவரை பிள்ளைகளை நீர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறதுங்க அப்பன நீங்க அப்படியே செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ராஜா ஆண்டவரே. ஆண்டவரை எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவரே திருச்சி சபைக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட போதகரையாவுக்கு நாங்கள் வருகிறதுக்கு ஆண்டவரே போதகரையாவை ஆண்டவர் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், சாமங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, போதகரமாவை கருத்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற ராஜா ஆண்டவரே ஒரு விசை கூட ஆண்டவர் இந்த திருச்சி ஊழியத்தை நாங்கள் வாழ்த்துக்கிறோம், ஆசீர்வதிக்கிற ராஜா. உம்முடைய ஆசீர்வாத ராஜா ஆண்டவரே உம்முடைய பெருக்க ஆண்டவர் இந்த வருடத்தில் நாங்கள் ஒரு பெருக்கத்தை பார்க்க நீர் அபிஷேகித்து வர்த்திக்க ஆண்டவர் அந்த கிருபை ஆண்டவர் எங்களுடைய ஊழியத்தின் மேல் நீர் வைக்கும்படியா ஜெபிக்கிறதுங்க ஆண்டவரே. நீர் அபிஷேகத்தை கொடுக்கும் போது அந்த ஊழியங்கள் பள்ளிக்கு பெருக ஆத்துமகளை கொள்ளை பொருளாக நீர் கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே. போதகரையாவை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிற ராஜா ஆண்டவரே. எல்லா பலவீனங்களை மாற்றி போடுகிற ராஜா ஆண்டவரே. பிசாசன் எந்த ஒரு பலவீனங்களை கொண்டு வராதபடிக்கு எல்லா பலவீனங்களை ஆண்டவரே எல்லா பலவீனத்தின் மத்திய ஆண்டவரே உம்முடைய பலன் பரிபூரணமாய் விளங்கும் என்ற வார்த்தையின்படி ராஜா ஆண்டவரே உம்முடைய பலம் பரிபூரணமாய் விளங்க தேவரீ ஆண்டவரே மகனுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிற ராஜா ஆண்டவரே இயேசுப்பா அந்த நாளில் கூட ராஜா ஆண்டவரே எல்லா பலவீனங்களை இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே போதகரையாவுக்கு நீர் மாற்றி கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. நீர் மாற்றி அதற்காக நன்றி தகப்பன கொடான கொடி நன்றி ராஜா ஆண்டவரே. பாஸ்டர் சாமர்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிற ராஜா ஊழியத்திற்கு ஆண்டவரே போதர் எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் தேவரீர் ஆண்டவரே நீர் ஆமென் என்றும் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறதுங்க ஆண்டவரே. ஊழியத்துக்கு எடுக்கின்ற படுகிற பாடுகளை தேவரீர் அறிவீர் ராஜா, ஊழிய பாதைகளின் அறிவீர் ராஜா ஆண்டவரே. இந்த வனாந்தரமான அந்த ஊழிய பாதையில ராஜா ஆண்டவரே இந்த விசுவாசத்தை நாங்கள் நம்பி இருக்கிறதுங்க ஆண்டவரே. உண்மையில் வைத்திருக்கிற நம்பிக்கை ஆண்டவரே மகன் ஆண்டவரை தொடர்ந்து பிடித்து ராஜா ஆண்டவரே மகன் விரும்புகிற ஏக்கங்கள் எல்லா விருப்பங்களை ஆண்டவரே நீர் நிறைவேற்றும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே. என்னென்ன காரியங்கள் அவங்க யோசிக்கிறாங்களோ, என்னென்ன காரியங்கள் ஊழியத்திற்கு பிரயாசப்படுகிறார்களோ ஆண்டவரே அந்த காரியங்கள் அவங்களுடைய திட்டத்தின்படி ஆண்டவரே நன்மைக்கு நீர் மாற்றி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே தடைகள் உண்டு, எல்லா தடைகளையும் ஆண்டவரே ஊழியத்திற்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளையும் எல்லா பிசாசனவனின் தந்திரங்களையும் எதிர் சக்திகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கட்டி நாங்கள் எரித்து ஜெபிக்கிறதுங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் காரணம் கூட இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறதுங்க ஆண்டவரே. இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறதுங்க ஆண்டவரே. எங்கெல்லாம் உழைத்து கடந்து செல்கிறார்கள் ஆண்டவரே பயணங்களிலே பிரயாணங்களிலே உம்முடைய கிருபையின் காரணம் கூட இருக்கட்டும். வாகனத்திலே முன்னும் பின்னும் உம்முடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிற ராஜா ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே தொடர்ந்து வரும்படியா ஜெபிக்கிற உம்முடைய சமூகம் கடந்து போகும்படியா ஜெபிக்கிறதுங்க என்னுடைய சமூகம் முன்பாக சொல்லும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அவர் எங்கெங்கெல்லாம் ஊழியத்திற்கு ஆண்டவரை பிரயாணப்படுகிறார்களோ அங்கெல்லாம் உம்முடைய சமூகம் அவருக்கு முன்பாக கடந்து சென்று எல்லா கோணலானவர்களை செவ்வையாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஜெபிக்கிறது அப்ப நீங்க அப்படியே செய்வீராக ராஜா ஆண்டவரே. பொதுகரமாக கருத்தில் ஒப்புக் கொடுக்கிற ராஜா ஆண்டவரே வல்லமை எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே இசப்பா தாயார் கொடுக்கிற ஒவ்வொரு ஆலோசனையின்படி ராஜா ஆண்டவரே ஒவ்வொரு தாய்மார் குடும்பத்தை ஆண்டவரை கட்ட குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய கிருபையை நீர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நீங்க அப்படியே செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ராஜா ஆண்டவரே. நீங்க அப்படியே செய்வீராக ராஜா ஆண்டவரே. இலங்கையில் நடந்து வருகிற ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இலங்கையில் நடந்து வருகிற ஊழியங்களை தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. அந்த 24 மாகாணங்களில் ஆண்டவரே ஆத்துமனை சபை ஆண்டவரை ஸ்தாபிக்கப்பட ஆண்டவரே அநேகர் பிரயாசப்படுகிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் பிரயாசத்தின் பலனாக ஆண்டவரே வருகிற நாட்களில் ஆண்டவரே வருகிற நாட்களில் கூடிய விரைவில் ஆண்டவரே அந்த இடத்துல ஒரு சபை ஸ்தாபிக்கப்பட, ஆத்துமனை சபை ஸ்தாபிக்கப்பட, சத்தியமுள்ள சபை ஸ்தாபிக்கப்பட, அநேக சத்தியத்தை நோக்கி கடந்து வர ஆண்டவரே. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவரே இசப்பா
அப்பா ஆண்டவரை 24 மாகாணங்களில் ஆண்டவரை எல்லா பட்டணங்களில் ஆண்டவர் உம்முடைய சபை ஸ்தாபிக்கப்பட்ட ஆண்டவரை இலங்கை இயேசுவுக்கு சொந்தமாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா. பிரயாசப்படுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இதற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். ஆசீர்வதிக்கிற ராஜா. இலங்கை தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். பொருளாதார மாற்றங்களை நீர் கொண்டு வருவீராக. பொருளாதாரத்தை சீர்குலைக்க நினைக்கிற ஒவ்வொரு அந்தகார வல்லமைகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கட்டி நாங்கள் எரித்து ஜெபிக்கிறது அப்போ ஆண்டவரே நீங்க அப்படியே செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பட்டணத்திற்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுங்க ராஜா. நினிவேல் மேல் மனம் இறங்கின தேவன் இலங்கை தேசம் மேல் நீர் மனம் இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறது அப்பனே. நீர் மனம் இறங்குகிறவர், நீர் மனம் இறங்குகிற கர்த்தர் தகப்பனே. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே செய்தீரே அதற்காக நன்றி தகப்பனே. கொடான கொடி நன்றி ராஜா. ஆண்டவரே ஆண்டவரே உலக நாடுகளில் ஏற்பட்டிருக்கிற பதட்டத்தை ஆண்டவரே அறிவீர் ராஜா. ஆண்டவரே ஆண்டவரே ஆனாலும் ஆண்டவரே இது முடிவல்ல, வேதனைகளுக்கு ஆரம்பம் என்ற வார்த்தையின்படி அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உம்மை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இஸ்ரவேலுக்காக நாங்கள் வருகிற தகப்பன ஒரு விசை ராஜா. ஆண்டவரே எந்த ஒரு காரியங்களோ பதட்டமான நிலைகளோ ஆண்டவரே வராதபடிக்கு ஆண்டவரே எல்லாரையும் நேசிக்கிறவராக இருக்கிறாச்சு. ஆண்டவரே ஆண்டவர் ரட்சிப்பு ஆண்டவரே உம்முடைய தகப்பன ஆண்டவரே ஆண்டவரே எல்லாரையும் நேசிக்கிற தேவனா இருக்கிறாச்சு. ஆண்டவரே ஆண்டவர் இந்த நாளில் கூட தகப்பன ஆண்டவரே இது போன்ற ஆண்டவரே எந்த ஒரு அசம்பாவிதங்களோ தேவரீர் ஆண்டவரே உலக நாடுகளுக்கு ஏற்படாமல் ஆண்டவரே எந்த ஒரு காரியங்களை வராதபடிக்கு ஆண்டவரே போர் சூழ்நிலைகள் வராதபடிக்கு தேசங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறதுக்கு அப்பன நீங்க அப்படியே செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறா சொன்னவரே. வருகிற ஆண்டவரே 2026 ஆண்டு நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்கள் நாங்கள் கேள்விப்படுகிறோம், ஒவ்வொரு காரியங்கள் நாங்கள் வாசிக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே தேவரீ ஆண்டவரே நீர் யாரை நியமித்துக்கிறீரோ காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நீர் தகப்பனே. ஆண்டவரே ஆண்டவர் யாரை நியமித்திருக்கிறீரோ அவர்களை ஆண்டவர் ஏற்ற சூழ்நிலையிலே நீர் கூட்டி ஆண்டவரை கொண்டு வந்து ஆண்டவரை ஆட்சியில் அமர வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரை கிறிஸ்தவத்திற்கென்று ஊழியத்திற்கென்று ஒரு திறந்த வாசலை ஆண்டவரை நீர் ஆண்டவரை வருகிற 5 வருடத்திற்கும் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறது ஆண்டவரே. ஊழியத்தில் எந்த ஒரு பாடுகளோ வராதபடிக்கு ஆண்டவரே பிரச்சனைகளை பிசாசனம் கொண்டு வராதபடிக்கு ஆளுகிற தலைவர்களுக்கு ஆண்டவரே ஏற்ற ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே ஆண்டவரே தயவு கிடைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறது ஆண்டவரே. உம்முடைய கிருபை உம்முடைய இரக்கம் ஆண்டவரே எங்களுடைய தமிழகத்தின் மேலே இருக்கும்படியா ஜெபிக்கிறது அப்பனே. அழிவிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களுடைய ஆண்டவரே மாநிலத்தில் பாவங்கள் பெருகாதபடிக்கு ஆண்டவரே பாவங்கள் பெருகிற சூழ்நிலைகள் வராதபடிக்கு ஆண்டவரே அது மீதான எங்களுடைய தேசத்தை நீர் அழிக்காதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் திறப்பையில் நிற்க ஆண்டவரே எங்களுடைய தமிழகத்தை ஆண்டவரே ஒவ்வொரு பகுதிகளை ஆண்டவரே ஆண்டவரே எல்லா சூழ்நிலை மத்தியில் ஆண்டவர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. புயலின் சீற்றங்களோ இயற்கை சீற்றங்களோ விபத்துகளோ பேராபத்துகளோ ஆண்டவரே பேரிடர்களோ ஆண்டவரே வராதபடிக்கு எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறது ஆண்டவரே நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். பாதுகாப்பின் தேவன் தாமே பாதுகாப்பை நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நீங்க அப்படியே செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படியே செய்வீராக ராஜா. உங்களுடைய கிருபையின் கராண்டவரே எங்கள் தேசத்தின் மேல் இருக்கும்படியா ஜெபிக்கிறது ஆண்டவரே. அது மட்டும் இல்லாமல் தகப்பனே ஆண்டவரே அது இது ஆண்டவரே வருகிற நாட்களில் ராஜா நீங்க பிரச்சார கூட்டங்கள் நடைபெறும் தகப்பனே. அந்த கூட்டத்தில் ஆண்டவரே கேட்ட தீர்க்கதரிசனத்தின்படி ஆண்டவரே எந்த உயிரிழப்புகளோ வராதபடிக்கு ராஜா ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்மா விலையேற பெற்றதினால் பார்க்கிற தகப்பன் ஆண்டவரே எந்த ஒரு காரியங்கள் ஆண்டவரே நடைபெறாதபடிக்கு ஆண்டவரே எந்த ஒரு உயிரிழப்புகளோ சேதங்களோ உயிர் சேதங்களோ வராதபடிக்கு ஆண்டவரே நீங்க ஆண்டவரே நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுத்து நல்ல திட்டமிட்டபடி ஒவ்வொரு காரியங்களையும் நடைபெற தேவரே நீ கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறது அப்பனே. நீங்க அப்படியே செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படியே செய்வீராக ராஜா. உம்முடைய கிருபை நிமித்தம் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய இரக்கங்கள் நிமித்தம் வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றி செலுத்துகிற ராஜா. நீங்க அப்படியே செய்ததற்காய் நன்றி. நீங்க அப்படியே செய்திரே அதற்காய் நன்றி செலுத்துகிற அப்பனே.
ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நடக்க இருக்கிற விடுதலை உபாச கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். அந்த விடுதலை உபாச ஆண்டவர் அந்த பண்டிகை தேவரீர் நீர் ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறதுக்கு அப்புறம் அநேகர் கலந்து கொள்ளுகிறார்கள். கலந்து கொள்கிற பிள்ளைகள் விடுதலை பெறுகிறார்கள். அதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. விடுதலை பெற்ற பிள்ளைகள் சபையிலே நாட்டப்பட ஆண்டவரே, எங்க விடுதலை பெற்றார்களோ, எந்த நாமத்தினாலே விடுதலை பெற்றார்களோ ஆண்டவரே, உம்முடைய நாமத்து நிமித்தம், உம்முடைய சத்தியத்தின் நிமித்தம் ஆண்டவரே, அவர்கள் இந்த சபையில், இந்த ஆத்துமனை சபையில் ஆண்டவர் நாட்டப்பட்டவர்களாய் கனி கொடுக்க ஆண்டவரே, நீர் இங்கே இருக்கிறீர் என்று அறிந்து கொண்டு ஆண்டவரே, உம்மோடு அவர்கள் சஞ்சரிக்க தேவரீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறதுக்கு அப்புறம் ஆண்டவரே, அநேக ஆத்துமக்களை கூட்டி சேர்க்கும்படியாக ஜெபிக்கிற அநேகர் கடந்து வருகிறார்கள் ஆண்டவரே. இன்னும் யாரெல்லாம் விடுதலை பெறாமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய விசுவாசத்தின்படி அவர்கள் ஆக்கடுவது என்ற வார்த்தையின்படி ராஜா, அவர்கள் விசுவாசித்து ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவரீர் இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறதுக்கு அப்பான. நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிற நன்றியுள்ளவரே, நாங்கள் உம்மை துதிக்கிற ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இரவு ஜெபத்திற்காக வருகிறோம். ஒவ்வொரு இரவு ஜெபத்திலும் உம்முடைய கிருபையின் கரம் கூட இருந்து ஒவ்வொரு இரவு ஜெபத்திலான திறப்பில் நிற்க மனிதனை தெரியும் ஒருவனையும் காண என்ற வார்த்தையின்படி அல்லாமல் ராஜா, நாங்கள் திறப்பில வந்து நிற்க, எங்களோட ஒவ்வொரு விசுவாச குடும்பம் திறப்பில வந்து நிற்க, அந்த இரவு ஜெபத்தில் கலந்து கொண்டு ஆண்டவர் நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்க, நம் விண்ணப்பங்களை ஏறெடுக்க ஆண்டவரே, இதோ தாவீதின் சந்ததி மேல் கிருபை நாவியையும் விண்ணப்பத்தின் நாவியை ஊற்று என்று சொன்ன தேவன் ராஜா, ஆண்டவரே கிருபை நாவியை விண்ணப்பங்களின் நாவியை ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களின் மேல், எங்கள் சபையின் மேல் நீர் ஊற்றும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறதுக்கு அப்பான. நீங்க அப்படியே செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. நீங்க அப்படியே செய்வீராக ராஜா. ஆண்டவரே, அந்நியரை உபசரிக்கிற ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தேவைகள் உண்டு, எல்லா தேவைகளையும் ஆண்டவர் நிறைவேற்றும்படியா ஜெபிக்கிறோம். பொருளாதார தேவைகளை சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெண்கள் ஐக்கிய கொடுக்க ஆசீர்வதிங்க ஆண்டவர். இந்த கோரிக்கை ஐக்கிய கொடுக்கிற ஒவ்வொரு தாய்மார்கள் ஆண்டவர், அநேக தாய்மார்கள் கலந்து கொண்டு ஆண்டவர் பயன்பெற கொடுக்கிற ஆலோசனை தேவர் ஆண்டவரே, அவர் உள்ளத்தில் ஆண்டவரே நேசப்பா நிலைநாட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. குடும்பத்தை கட்டக்கூடிய கிருபை ஒவ்வொரு தாய்மார்களுக்கு ஆண்டவரே நீர் கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் கரம் கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு அப்பான. நீங்கள் அப்படியே செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, ஆண்டவர் எங்களுடைய ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக வருகிறதுக்கு அப்பான, ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களில் அநேக தேவைகள் உண்டு, கடன் பிரச்சனை உண்டு தகவன, கடன் பிரச்சனையை மாற்றி வீராக ஆண்டவரே. ஆண்டவரை கடனை கொண்டு வராதபடிக்கு ஆண்டவரே, நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி அந்த வாக்கு தத்தத்தை ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் ஆண்டவர் இந்த நேரத்தில் பார்த்து கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிற ராஜா. ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரை திருமண காரியங்களுக்காக ஆண்டவரை காத்திருக்கிறார்களோ, திருமணமாகாத ஆண்டவரை காத்திருக்கிறார்களோ ஆண்டவரை, இதை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் தேவரி ஆண்டவரே, ஒரு ஆண்டவரை இசப்பா இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபை ஆண்டவரே இந்த மாதத்தில் நீர் கட்டளையிடும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் விசுவாசத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, திருமண காரியத்திற்காக ஆண்டவரை காத்து கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் அதை கட்டளையிடும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த வருடத்திற்குள்ளாக ஆண்டவரே ஒரு காரியங்கள் ஆண்டவரே அநேக சாட்சிகளை கேட்க தேவரீர் கிருபை பாராட்டும்படியாக இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு அப்புறம் ஆண்டவரே, எங்களுடைய சபையில் ஆண்டவரே விசுவாசப்படி அநேகர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் ராஜா. ஆண்டவரே, ஏற்ற நேரத்தில் நல்ல வேலையை கொடுத்து, ஏற்ற நேரத்தில் நல்ல ஒரு வேலையை கொடுத்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, நீர் உயர்வை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறதுக்கு அப்புறம் ஆண்டவர் எல்லா தீமையான காரியங்களை நன்மையாக மாற்றுகிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. ஆண்டவர் அநேக காரியங்கள் இருந்தாலும் தேவர் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவரே ஏற்ற சூழ்நிலையிலே ஆண்டவரே நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிறவர் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிறவர் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையின் மத்தியில் ஆண்டவரே ஒரு ஏற்ற வேலையை நீர் கட்டளையிடும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறதுக்கு அப்பானே. நீங்க அப்படியே செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. நீங்க அப்படியே செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையின் கரம் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்கள் மேல் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிற ராஜா. சாட்சி உள்ள குடும்பமாய் வாழ தேவரீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறதுக்கு அப்பானே. ஆண்டவரே, தொழில் செய்கிறவர்கள் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய தொழிலை ஆண்டவரே 30 60 3000 மடங்கு நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். தொழிலில் இருக்கிற எல்லா தடைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவர் ஆண்டு செய்கிற தொழிலுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் ஆண்டவரே வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கடிந்து கட்டி நாங்கள் எரித்து ஜெபிக்கிற ஆண்டவரே. தொழில் செழிக்க ஆண்டவரே, சாட்சி ஆண்டவரே வாழ்க்கை வாழ தேவரீர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே,
ஆண்டவரே. ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே கல்லூரிகளிலே படிக்கிற பிள்ளைகளுக்காக, பள்ளிகளிலே படிக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. வருகிற ஒவ்வொரு ஆண்டவரே தேர்விலே உம்முடைய கரம் கொடுக்க முடியாது செபிக்கிறோம். குறிப்பாக 10ஆம் வகுப்பு ஆண்டவரே, 12ஆம் வகுப்பு ஆண்டவரே தேர்வு எழுத போகிற ஒவ்வொரு பிள்ளைகளை நினைத்து பார்க்கிற ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரை தேர்வு எழுத போகிறார்களோ இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே, தேர்வு எழுத போகிற ஒவ்வொரு சூழ்நிலையை நீர் அறிவீராச்சு ஆண்டவரே. ஆண்டவரே முதல் மதிப்பெண் பெற்று ஆண்டவரை சபைக்கு ஒரு சங்கத்திற்கு ஒரு தூணாக இருக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரை எங்களுடைய சபையில் இருக்கிற பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் மாற்றும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா, வெற்றியை தருகிறவர், ஜெயத்தை கொடுக்கிறவர் தகப்பன் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. ஆண்டவரே ஞானத்தின்படி ஆண்டவர் எல்லா சூழ்நிலை ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே உம்முடைய ஞானத்தின்படி அவர்கள் ஆண்டவரே தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று ஆண்டவரே நீர் அதிக ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஜெயத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும்படியாக ஜெபிக்கிற ராஜா ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய சபையிலே குழந்தை இல்லாதவர்களை நினைத்து பார்க்கிற ஆண்டவரே. ஆண்டவரே கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன் நீர் கொடுக்கிற ஈவு என்று நாங்கள் பார்க்கிற ஆண்டவரே. நீர் கொடுக்கிற ஈவை, நீர் கொடுக்கிற பலனை பெற்றுக்கொள்ள தேவரே ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே ஒரு விசுவாசத்தை இன்னும் அதிகப்படுத்த முடியாது ஜெபிக்கிறது ஆண்டவரே. ஆண்டவருடைய கண்ணீரை நீர் அறிவீர் ஆண்டவரே. உம்முடைய துருத்தில் ஆண்ட கண்ணீர் நிறைந்து போது ஆண்டவரே நீர் ஆண்டவரே எல்லா விருப்பங்கள் ஆண்டவரே நிறைவேற்றுகிறவராக இருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறது ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா சூழ்நிலை ஆண்டவரே குடும்பங்களில் அநேக போராட்டங்கள் இருந்தாலும் எல்லா போராட்டங்களையும் ஆண்டவரை நீர் மாற்றி சமாதானமுள்ள வாழ்க்கை ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறது அப்ப நீர் அப்படியே செய்வீராக, நீங்க அப்படியே செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இதுவரை ஜெபித்த எல்லா ஜெபத்திற்கும் எல்லா விண்ணப்பங்களுக்கும் தேவரே நீர் ஆமென் என்று நீர் பதிலை கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவரே நன்றி நன்றி உமக்கு நன்றி தகப்பனே. இதுவரை ஜெபித்த விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலை கொடுத்தீரே, பதிலை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. நீங்க அப்படியே செய்வீராக ராஜா. எல்லா காரியங்களையும் எல்லாவற்றையும் உடைய கருத்தை நாங்கள் தாழ்த்துகிறோம், வெறுமையாக உடைய பாதப்படியிலே அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். தெரிந்த பாடல் தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடி அவரை போற்றி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி நாம் பாடுவோம். சூழ்நிலைகள் நெருக்கமான சூழ்நிலைகள் வந்த போதெல்லாம் கர்த்தருடைய கிருபை நம்மை காத்து வழி நடத்தியது. அதை உணர்ந்தவர்களாய் பாடி ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கை பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கை பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை
கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நம்மை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. திட நம்பிக்கை தைரியம் தீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரன் தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரன் தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். கர்த்தருடைய மேலான மிகுந்த கிருபையினாலே இந்த ஆலயத்தில் பிரவேசித்திருக்கிறோம். அங்கே இந்த காலை ஆராதனை நேயர் லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் தியானிக்க போகிற வார்த்தை, இந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டதான வார்த்தை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாமுக்கு ஒரு போராட்டமான சூழ்நிலை உருவாகிறது. ஆண்டவர் 12வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் சொல்லுகிறார், ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். நமக்கு இந்த வருடத்தில் ஆரம்ப நாட்களில் நிற்கிறோம். இந்த வருடம் பிறந்து 20 நாட்கள். கர்த்தர் அநேக வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு அதுபோல தான் வாக்கு தத்தங்களை கொடுத்தார். அவனை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று வாக்கு கொடுத்தவர். அவர் வாக்கு மாறாதவர். ஆபிரகாமுடன் லோத்தும் இணைந்து அவ்விடம் விட்டு கர்த்தர் சொன்ன இடத்திற்கு வருகிறார்கள். ஆபிரகாமுடைய மனைவியும் கூட வர்றாங்க. அப்போ லோத்துக்கும் ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களுக்கும் நடுவாக ஒரு பிரச்சனை வருகிறது. மேய்ப்பர்களுக்கு லோத்து தன்னுடைய மாமிச கண்களால் செழிப்பான இடம் என்று சோதோமையும் குமாராவையும் தெரிந்து கொண்டு ஆபிரகாமை விட்டு என்ன செய்கிறார்? பிரிந்து செல்கிறார். பிரிந்து சென்ற லோத்து நம்ம வாசிக்கிறோம். அடுத்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது லோத்து சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்ட போது ஆபிரகாம் என்ன செய்கிறார்னா, அந்த சத்துருக்களை என்ன செய்கிறார்? முறியடித்து லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். சத்துருக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமை அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, பேர் சொல்லி கூப்பிடுவார். ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். பயம், முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு ஒரு பயம் இருந்திருக்கிறது. என்ன பயம்? ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார், சந்ததி இல்லை, எழும்பலை, பல நாட்கள் ஆகிறது. ஆனாலும் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றவில்லையே என்று சொல்லிதான ஒரு பயம். இந்த பயம் அநேகருக்கு உண்டு. இந்த உலக வாழ்க்கையிலே பயமானது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்னா நம்மை வேதனைப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த பயமானது வேதனை உள்ளது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த பயம் நமக்கு முதலாவது நீங்க வேண்டும். ஆண்டவர் அந்த வார்த்தையை தரிசனத்தில் சொல்லும்போது முதல் வார்த்தையை தான் சொல்றார், நீ பயப்படாதே. ஒரு பயம் ஆபிரகாமுக்குள்ளே உண்டாகிறது. அப்போ அந்த பயத்தை முதலாவது ஆபிரகாம் தன்னை விட்டு என்ன செய்யணும்னா எடுத்து போட வேண்டும். அந்த பயம் இன்னைக்கு அது போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சூழ்நிலைகளே இந்த பயம். வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறோம், விசுவாசி என்று சொல்லுகிறோம், ஆனாலும் நமக்கு சில நேரங்களிலே பயம் வருகிறது. இந்த பயம் நம்மை விட்டு முதலாவது நீங்க வேண்டும். இந்த பயம் நீங்கும் போது தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்ய முடியும்னா சுதந்தரிக்க முடியும். அதாவது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்தரிக்க முடியும். இந்த பயமானது வேதனை உள்ளது. இந்த பயம் நீங்கும் போது தான்
கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியும். இந்த பயம் நீங்குவதற்கு முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 34வது சங்கீதம் 4வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து. தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். தாவீதுக்கும் ஒரு பயம் உண்டு. சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன், அதுவரையும் அவருக்கு பயம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் தாவீது கர்த்தரை தேட ஆரம்பித்ததற்கு பிற்பாடு அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றம் உண்டானதை நாம் பார்க்கிறோம். தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஆண்டவர் செவி கொடுத்தார். கர்த்தரை தேடும்போது உண்மையாய் கர்த்தரை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சமீபமா என்ன செய்கிறார்? இருக்கிறார், சமீபமா இருக்கிறார். கர்த்தரை தேடினேன். தாவீது உண்மையாய் கர்த்தரை என்ன செய்தார்? தேடினார். அதுல 1வது வசனத்துல வாசிக்கும் போது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்போதும் ஆண்டவரை துதித்து உயர்த்தி கொண்டே இருந்தார். என்ன சூழ்நிலை வந்தாலும், நெருக்கம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், இந்த உலகத்தில் போராட்டம் இல்லாத மனிதர்களே கிடையாது. என்ன சூழ்நிலை வந்தாலும் தாவீது சொன்னதான் அந்த வார்த்தை, நான் எக்காலத்திலும் கர்த்தரை என்ன செய்தேன்? ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அதனால தான் 4வது வசனத்தை சொல்றார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நாமத்தை உயர்த்துகிறவர் தாவீது. 3வது வசனத்தில் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நாமத்தை சொல்லி ஆண்டவர் என்ன செய்யணும்னா கூப்பிடணும். நமக்கு கொடுக்கப்பட்ட நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். அது வல்லமையுள்ள நாமம். என் நாமத்தினாலே ஒன்று நீங்க கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக பெற்றுக்கொள்வீர்கள். அப்ப நாமத்தை சொல்லி நமக்கு ஆண்டவர் நாமத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பேரை சொல்லி என்னைய கூப்பிடு. அப்ப அப்படிதான் தாவீது கர்த்தரை நோக்கி என்ன செய்திருக்கிறார்? கூப்பிட்டார். கர்த்தரை தேடி இருக்கிறார். அவர் எனக்கு செவி கொடுத்து, நான் கர்த்தரை தேடினேன். ஒரு இன்னைக்கு உலகம் மனுஷர்கள் தாங்கள் விரும்பினவன்னு என்ன செய்யறாங்க? உலகத்துல அநேக காரியத்தை தேடுகிறாங்க. ஒரு துணி வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தா அந்த துணி எந்த கடையில் இருக்குதோ அது கிடைக்கிற வரை என்ன செய்கிறாங்க? தேடுறது. அது கிடைக்கிற வரையும் விடுறதில்லை. இந்த ஊரில் இல்லாட்டி அடுத்த ஊர்லையாவது என்ன செய்யணும்? இருக்கணும். இல்லைன்னா கூகுளில் பார்த்தாவது ஆர்டர் பண்ணி ஆன்லைனில் பார்த்து ட்ரெஸ்ஸை என்ன செய்கிறது? ஆர்டர் பண்ணுறது. அப்போ ஒரு துணிக்கே இந்த தேடுறோம். நாம் தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை என்ன செய்தேன்? தேடினேன். தேடி ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார்? கண்டுபிடிச்சிட்டார். தேடினேன், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு என்ன செய்தார்? செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். 34:10 வாசிக்கிறோம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடும்போது எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுகிறார். கர்த்தரை தேடும்போது ஒரு நன்மையும் நமக்கு குறைபடாது. கர்த்தரை முதலாவது தேட வேண்டும். கர்த்தரை தேடுகிறவர்களாய் நாம் நிற்க வேண்டும். பயம் வருகிறதா? மனுஷனை தேடாதீங்க, நண்பர்களை தேடாதீங்க, உறவுகளை தேடாதீங்க. முதலாவது கர்த்தரை தேட ஆரம்பிங்க. வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், சூழ்நிலைகள் எதிராக வந்தாலும் கர்த்தரை முதலாவது தேட ஆரம்பிங்க. கர்த்தருடைய நாமத்தை சொல்லி நீங்கள் தேடும்போது அவர் உடனே நமக்கு செவி கொடுப்பார். எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி விடுகிற தேவன். பயத்தை நீங்களாக்கி விடுகிறவர் மாத்திரமல்ல, அடுத்து சொல்லப்படுகிறது ஒரு நன்மை நமக்கு குறைவு. கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் ஒன்று நமக்கு குறைபடாது. ஆண்டவர் வைத்திருக்கிறதான அத்தனை நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் நாம் சுதந்திரிக்க ஆயத்தமாகும். ஒரு நன்மை நமக்கு குறைபடாது. கர்த்தரை தேடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்க கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அடுத்து நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 1:33.
எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஆபத்திற்கு பயப்படாமல் எப்படி இருப்பான்? அமைதியாய் இருப்பான். முதலாவது நாம் பார்த்தோம், கர்த்தரை தேடும்போது அவர் நமக்கு என்ன செய்கிறார்? செவி கொடுக்கிறார். அடுத்து ஆண்டவர் அடுத்து சொல்லுகிற வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிறார். அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை, காலை வேளையிலே ஒவ்வொரு நாளும் வார்த்தை புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. இந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். எவ்வளவு ஆபத்து வந்தாலும் அதை குறித்து கவலையே படமாட்டான். எந்த சூழ்நிலை வந்தாலும் பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல வந்துருவார். நம்ம எதை குறித்தும் பயப்பட மாட்டோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சிருவார்? வாசம் பண்ண ஆரம்பிச்சிருவார். அவர் நம்மோடு கூட இருப்பார். நமக்கு எந்த பயமும் நம்மை மேற்கொள்ளாது. பயம் நம்மை விட்டு விலகி போயிடும். பயம் நீங்கி வாழ கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும்னா செவி கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த கட்டளையின்படி நடக்கிறவர்களாக இருக்கும்போது பயம் நம்மை நெருங்காது. பயம் ஒருவேளை நமக்குள்ள இருக்குமானால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்க ஆரம்பிங்க. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் உயர்த்தும் போது அந்த வார்த்தையினால இன்றைக்கு உங்களில் இருக்கிறதான அந்த பயம் உங்களை விட்டு விலகி போகும். 1 யோவான் 4வது அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அடுத்தபடியாக பூரண அன்பு பயத்தை புறமே என்ன செய்யுமா? தள்ளும். பூரண அன்பு. ஆண்டவர் மேல நமக்கு அன்பு வேணும். அவர் அன்பா இருக்கிறாராம். அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பூரண அன்பு, கிறிஸ்துவின் அன்பு நிறைவாகும் போது, பூரணம் என்பது நிறைவு. நம்ம கர்த்தர் மேல ஒரு நிறைவான அன்பை, ஒரு பூரணமான ஒரு அன்பை நாம் காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பு நிறைவாகும் போது பயம் நம்மை விட்டு என்ன செய்கிறது? நீங்குகிறது. தேவன் நம்மீது வைத்த அன்பு எவ்வளவு பெரிய அன்பு! ஒரு தெய்வம் உலகத்தில் மனிதகுமாரனாய் வந்து நமக்காக சொந்த இரத்தத்தை சிந்தினார். சொந்த ஜீவனை நமக்காக கொடுத்தார். சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அவரை காரி உமிழ்ந்தார்கள். எவ்வளவு அன்பு! அப்போ அந்த அன்புக்கு ஈடா இந்த உலகத்தில் ஒரு அன்பும் இல்லை. அப்போ அந்த அன்பு நம்ம மேல வைத்திருக்கிறார் என்றால் அவர் மீது நம்ம என்ன செய்யணும்னா அன்பு கூற வேண்டும். நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை வாழ வைத்திருக்கிறார், நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார், எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். சரீரத்தில் எந்த குறைவும் இல்லாமல் நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஒருவேளை சரீரத்தில் குறைவு இருந்தாலும் நல்ல ஜீவனை கொடுத்து நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறார். இருக்கிறதற்காக ஆண்டவர் என்ன செய்யணும்? ஸ்தோத்தரிக்க வேண்டும். யோபு சொல்றார் இல்லையா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எப்பேற்பட்ட சூழ்நிலையில ஸ்தோத்திரம் செய்கிறார் பாருங்க. பயம் இல்லை. அந்த இடத்துல அவருக்கு என்ன இல்லை? பயம் இல்லை. அப்ப கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அன்பு அதிகமாய் நிறைவாய் இருக்க வேண்டும். அவர் மீது நமக்கு அன்பு இருக்கணும். உலகத்துல இருக்கிற அன்பெல்லாம் ஒரு நாள் கைவிடப்பட்டு போகும். ஆனா அவர் மேல் வைத்திருக்கிற அன்பு ஒரு காலம் நம்மை கைவிடாது. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்ன தேவன் அவர் அன்பாய் இருக்கிறார். பூரண அன்பு. அவர் மேல நம்ம பூரண அன்பு வைக்கணும். உலகத்தில் இருக்கிற மனுஷன் மேல அன்பு வைத்து வைத்து இன்னைக்கு அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவருக்கு அதிகமாக ஒருவர் அன்பு செலுத்தும் போது, ஒருவரை நேசிக்கும் போது அங்கே பிரச்சனை தான் வரும். முதலாவது ஆண்டவர் மேலே தான் நமக்கு என்ன வேணும்? அன்பு செலுத்தணும். கர்த்தர் மேலே முதலாவது அதிக அன்பு இருக்கணும். அதிகமான அன்பு. அதிகமாக ஆண்டவரை நேசிக்கணும். எப்படி நேசிக்கிறது? ஆண்டவருடைய பாதத்தில் அதிக நேரம் என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். எந்த அளவு நம்ம நேசிக்கிறோம், எந்த அளவு ஆண்டவர் மீது ஒரு பற்றுதலாக இருக்கிறோம், எந்த அளவு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம். இன்னைக்கு கீழ்ப்படியும் போது அந்த அன்பு நிறைவாகிறது. கர்த்தர் மேல் இருக்கிற அன்பு நிறைவாகிறது. நேரங்களை ஆண்டவருடைய பாதத்தில் செலவிடும் போது கர்த்தருடைய அன்பு நிறைவாகிறது. நாம் ஆண்டவர் மீது வைக்கிற அன்பு நிறைவாகும். அப்போ அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. அதில் ஒரு ஆசீர்வாதம் பயத்தை நம்மை விட்டு என்ன செய்யும்?
நீக்கும். பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு இருக்கணும். முதலாவது பயம் நீங்கணும். ஆபிரகாமுக்கு அதான் சொன்னார், நீ பயப்படாதே. இந்த பயம் நம்மளை விட்டு போகணும்னா முதலாவது கர்த்தரை நாம் தேட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு இரண்டாவது செவி கொடுக்க வேண்டும். மூன்றாவது கர்த்தருடைய அன்பு நிறைவாய் நாம் காண்பிக்கணும். ஆண்டவரிடத்துல நிறைவாய் கர்த்தருடைய அன்பை நாம் காண்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு எப்படி இருப்பேன்? கேடகம். அடுத்து கேடகமாக இருக்கிறேன்னு சொல்லுகிறார். ஆதியாகமம் 15:1 நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். கர்த்தர் யாருக்கு கேடகமா இருப்பார்? எல்லாத்துக்கும் ஆண்டவர் கேடகமா இருப்பாரா? இல்லை. கர்த்தர் ஒரு சிலருக்கு தான் கேடகமா இருப்பார். அவர் சொல்லுகிற வார்த்தையை பின்பற்றுகிறவர்களுக்கு ஆண்டவர் எப்படி இருப்பார்? கேடகமா இருப்பார். சங்கீதம் 33:20 நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 33 சங்கீதம் 20 வசனத்தை நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் ஆனவர். அவரே நமக்கு எப்படி இருக்கிறார்? கேடகமானவர். அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். யாருக்கு? கர்த்தரிடத்துல காத்திருக்கிற ஆத்துமாவுக்கு. இன்று யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் துணையா இருப்பேன், நான் கேடகமா இருப்பேன். அவருக்காக காத்திருக்கும் போது புதிய பலன் நமக்கு உண்டாகிறது, உன்னத பலன் வருகிறது. அதே சங்கீதத்தில் 27 சங்கீதத்தில் 14 வசனத்தை நாம் வாசிப்போம். ஆனால் கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. வேற யாருக்கும் காத்திருக்காது, கர்த்தருக்கு காத்திரு. நம்முடைய வாழ்க்கையில அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவர் கர்த்தர் தான். கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும். அவர் தான் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கை அவர் தான் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். நம்முடைய நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவருக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் என்ன செய்கிறது? இருக்கிறது. அப்படியே ஆகும். அப்படியே நடக்கணும். அந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில என்னென்ன வாக்குத்தத்தம் இந்த வருடத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ, இந்த வருடம் முடிவதற்குள்ளாய் அந்த வாக்குத்தத்தம் எல்லாம் அப்படியே நடக்கணும்னா கர்த்தர் நமக்கு கேடகமாய் இருக்க வேண்டும். முதலாவது பயப்படக்கூடாது. ரெண்டாவது கர்த்தர் நமக்கு கேடகமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் கேடகமாய் இருக்கணும்னா அவருடைய பாதத்துல நம்ம என்ன செய்யணும்னா காத்திருக்க வேண்டும். குறித்த காலத்துல தரிசனம் இன்னும் என்ன செய்யப்பட்டு இருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு என்ன செய்யணுமா? காத்திருக்கணும். தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. பஸ் வருது, 10 மணிக்கு பஸ்ன்றான். 10 மணிக்கு பஸ் வரலோன்னே கிளம்பி போயிடுவோமா? போக மாட்டோம். ஏன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? காசு கொடுத்துருக்குறோம். அது வர்ற வரையும் அது அரை மணி நேரம் ஆனாலும் 1 மணி நேரம் ஆனாலும் என்ன செய்யறது? காத்திருக்கிறது. பஸ்ஸுக்காண்டி காத்திருக்கிறவங்க கர்த்தருக்காக என்ன செய்கிறது இல்லை? காத்திருக்கிறது இல்லை. இன்னைக்கு எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக நடக்கணும். இன்ஸ்டன்ட் 2 minutes நூடுல்ஸ் இன்ஸ்டண்ட்டாக உடனே அடுப்பு பற்ற வச்சோடனே அது உடனே என்ன செஞ்சிடணும்? வெந்துடணும். இன்னைக்கு அப்படி தான் எல்லாருடைய மனதும். இந்த உலகத்தில் இப்போ எல்லாமே ஸ்பீடாக உடனே நடக்கணும். இன்னைக்கு இருக்கிற வாலிபர்களும் சரி, சிறு பிள்ளைகளும் சரி, எல்லாமே உடனே என்ன செய்யணும்? நடக்கணும். எப்படியாவது வாங்கிடணும். ஏதாவது போராடியாவது என்ன செய்யணும்? உடனே வாங்கிடணும். இல்லை காத்திரு அப்படின்னு சொன்னால் உடனே புள்ள கோச்சிக்குது. சிலது வீட்டை விட்டு என்ன செய்யுது? வெளியே போயிடுது. உடனே நடக்கணும். எல்லாம் ஸ்பீடாக நடக்கணும். ஸ்பீடாக இருக்கிறது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் என்னது தான்? டேஞ்சர் தான், ஆபத்து தான். எது அதனால தான் ஃபாஸ்ட் ஃபுட்டு, வேகமாக சமைக்கிறது, வேகமாக நம்மளை என்ன செஞ்சிடும்? கூட்டிகிட்டு போயிடும். ஆமாம், வேகம் இல்லை, விவேகம் தான் அது அவசியம். விவேகம் நமக்கு இருக்கணும். காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கணும். குறித்த காலத்துக்கு. ஆபகூக் 2:3 அதை வாசிக்கிறோம். அதை வாசிச்சிருங்க. ஆபகூக் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். வாசிங்க. ஆபகூக் 2:3.
குறித்த காலத்துக்கு குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு என்ன செய்? காத்திரு. அது பொய் சொல்லாது. முடிவிலே அது என்ன செய்யும்? விளங்கும். குறித்த காலத்து தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு 2020 ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதற்காக காத்திருங்க. எப்படி காத்திருக்கிறது? இந்த 2020 கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறந்துடக்கூடாது. ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு என்ன செஞ்சுருக்கிறீங்க? கொடுத்துருக்கிறீங்க. அதை பிடிச்சி நான் காத்திருக்கிறேன். அதை காத்திருக்கணும். அந்த வார்த்தை நிறைவேறும். குறித்த காலத்தில் அந்த வார்த்தையை கர்த்தர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். ஆபிரகாமுக்கு அப்படிதான் என்ன செஞ்சார்? நிறைவேற்றினார். குறித்த காலம் வந்தது. ஆபிரகாம் காத்திருந்தார். வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்தார்கள். அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து காத்திருந்தார்கள். ஆபிரகாமுக்கு பயம் உண்டானது. அதனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போயிருமோன்ற ஒரு பயம். ஆண்டவர் என்ன பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னார். இந்த தேசத்தை இனத்தை விட்டுலாம் வான்னு சொன்னார். பிரித்தெடுத்தாரு. நான் பாட்டில் என்ன செஞ்சுட்டேன்? வந்துட்டேன். இப்போ எனக்கு சந்ததி கிடைக்குமா அப்படின்ற ஒரு பயம். ஆண்டவர் சொல்றார், அது வரும். அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. ஆபகுக்கு 2:3 குறித்த காலத்து தரிசனம் இன்னும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு என்ன செய்ய? காத்திரு. அது நிச்சயமாய் வரும். நிச்சயமாய் வரும். நிச்சயமாக வரும். இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நிச்சயமாக வரும். நிச்சயமா வரும். அந்த வார்த்தை நிறைவேறும். நீங்க கொடுத்த அந்த வார்த்தை நிறைவேறும். தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் 25 ஆண்டுகள் கழித்து என்ன செய்கிறது? நிறைவேறுகிறது. 25 வருஷம் என்ன செஞ்சிருக்கிறார்? காத்திருக்கிறார். நம்மளால ஒரு மாசம் கூட என்ன செய்ய முடியல? காத்திருக்க முடியல. ஊழியக்காரவங்க கையை வச்சு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாங்கன்னா அது அன்னைக்கே நடந்துடணும்னு எதிர்பார்க்குறோம். வாக்குத்தத்தம் ஆண்டவர் நம்ம கொடுத்துட்டாருன்னா அன்னைக்கே நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அது தாமதித்தாலும் அதற்கு நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அது நிறைவாக இருக்கும். ஆண்டவர் கொடுக்கிற ஆண்டுடைய கரத்திலிருந்து பெறுகிற ஆசீர்வாதம் அது நிறைவான பலனை தரும், நிறைவை கொடுக்கும். ஆபிரகாம் எப்படி ஈசாக்கு என்ன செய்தார்? பெற்றெடுத்தார். அதுபோல ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். ஒருவேளை இந்த வார்த்தையை குழந்தை இல்லாதவர்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிடித்து காத்திருங்க. தாமதித்தாலும் அதற்கு என்ன செய்யுங்க? காத்திருங்க. குறித்த காலத்தில் அதை நிறைவேற்றுவார். இல்லை அதை செய்யலாமா இதை செய்யலாமா, ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார்ல, அவர் பொய் சொல்லவே மாட்டார். நிச்சயமாய் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்து முடிப்பார். சங்கீதம் 91:4 நாம் வாசிக்கிறோம், அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயமும் கேடகமாம். கர்த்தரை தங்களை கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லமையுள்ளவர். விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு கேடகமாய் இருப்பீராக, நீர் எனக்கு கேடகமாய் இருன்னு சொல்லுங்க. அடுத்து மகா பெரிய பலன். நிறைய வசனங்கள் உண்டு. அடுத்து சொல்லுகிறேன், மகா பெரிய பலனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். யாருடைய வாழ்விலை கர்த்தர் மகா பெரிய பலனாய் இருப்பார்? மகா பெரிய பலன் என்றால் பலன் பெருகி கொண்டே இருக்கும். இன்றைக்கு பலன் நம்மளை என்ன செய்யணும்? பெருகணும். கர்த்தருக்காக நாம் பாடுகளை சகிக்கும் போது கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:11-12 நாம் வாசிப்போம். ஆனால் வாசிங்க, மத்தேயு 5:11-12. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். சந்தோஷப்பட்டு என்ன செய்யுங்க? களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். மிகுதியாய் இருக்கும். போதும். கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் உங்களை என்ன செய்யறாங்க? நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நாம் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்களாய் இருக்கிறோம். சந்தோஷப்பட்டு அதற்காக என்ன செய்யணும்? அழிகோரணும். கர்த்தருடைய நாமத்திற்காக தானே நம்ம நிந்திக்கப்படுறோம், கர்த்தருடைய நாமத்திற்காக தானே துன்பப்படுகிறோம். அதனால நம்ம ஒன்றும் குறைஞ்சு போகிறது இல்லை. பாக்கியவான்கள். பரலோகத்தில் நம்முடைய பலன் எப்படி இருக்குமா? மிகுதியா இருக்கும். கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்கிறார். மிகுதியான பலன், மிகுதியான பலன்.
தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? நீக்கி போடுகிறார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை முதலாவது துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி என்ன செய்கிறார்? முற்றிலும் நீக்கி விடுகிறார். கர்த்தர் தான் இதை சொல்லுகிறாராம். ஏசாயா 25:8 நாம் வாசிக்கிறோம். அப்ப கர்த்தருக்காக பாடுகளை சகிக்கும் போது அவர் நமக்கு பெரிய பலனா இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் நிந்தித்து துன்பப்படுத்தப்படுகிறோமா? கவலைப்படாதீங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். கர்த்தர் நமக்கு பெரிய பலனா இருப்பார். கர்த்தருடைய நாமத்தை தரித்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் போது அவர் பலனா இருக்கிறார். மத்தேயு 10:42 வாசிக்கிறோம். வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 42வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் அதில் சொல்லப்படுகிறது, சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமத்தை தரித்த பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்யும் போது, நாம் கொடுக்கும் போது கர்த்தர் மகா பெரிய பலனாய் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை தரித்த பிள்ளைகளுக்கு அதுல சொல்லப்படுகிறது, சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷன் என்கிற நாமம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷன், கர்த்தருடைய நாமத்திற்காக நிற்கக்கூடிய ஊழியர்கள். அதுல சீஷன் என்பது நீங்க மேல வாசிச்சீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவங்க யாரா இருக்கிறாங்க? சீஷர்களா இருக்கிறாங்க. இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்கிறவனுக்கு பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும்னா உதவி செய்யணும், அவர்களை ஆதரிக்கணும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்யணும். நம்முடைய சபையில் அநேகர் உதவி செய்ய முன் வருகிறார்கள். அநேக ஊழியங்களுக்கு இந்த இட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அநேகர் சொன்ன காரியம், உங்களுக்கு எதுவும் உதவி வேணுமா, நாங்கள் செய்கிறோம். இப்போ அந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார்னா ஆசீர்வதிக்கிறார். அவர்களுக்கு கர்த்தர் மகா பெரிய பலனா இருக்கிறார். அதனுடைய பலனை அவர்கள் பார்ப்பார்கள். அதனுடைய பலன் என்ன? இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று கொடுக்கும்போது யாரும் வீணா என்ன செய்கிறதில்ல, போகிறதில்ல. எந்த சூழ்நிலையில் வெட்கப்பட்டு போகிறதில் கர்த்தர் அவர்களை உயர்த்தி கொண்டே தான் இருப்பார். அப்ப ஆபிரகாமுக்கு கொடுத்ததான அந்த வாக்குத்தத்தம், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். அதே போல கர்த்தர் என்ன செய்தார்? இருந்தார். கர்த்தர் கேடகமாய் இருந்தார், ஆபிரகாமுக்கு மகா பெரிய பலனாய் இருந்தார். வாக்குத்தத்தத்தை குறித்து ஒரு சந்தேகம் வரும்போது கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தை, நீ பயப்படாது. இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறலையேன்னு சொல்லி ஒருவேளை வருத்தத்தோடு இருக்கலாம். இது எப்போ கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறலையே, தாமதித்தாலும் அதற்கு நாம் என்ன செய்யணும்? காத்திருப்போம். கர்த்தர் ஏற்ற வேளை வரும். கர்த்தர் நம்மை உயர்த்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். கொடுக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிறதான ஆசீர்வாதம் சிறப்பாக இருக்கும். மனிதர்கள் கொடுக்கிற வண்ணம் இருக்காது. ஆண்டவர் கரத்திலிருந்து பெறுகிற ஆசீர்வாதம், நான் சொன்னபடி எப்படி ஆண்டவர் ஆபிரகாமை உயர்த்தி கொண்டே வந்தார். எல்லா சூழ்நிலையிலும் ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். லோத்து மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களுக்கும் என்ன வந்தது? பிரச்சனை வந்தது, வாக்குவாதம் வந்தது. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டார் ஆபிரகாம்கிட்ட. ஆபிரகாம் தான் முதலாவது சாய்ஸை கொடுக்கிறார். ஆபிரகாம் அங்க முறுமுறுக்கல. லோத்து நடத்துல எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு என்ன செய்யல. மேய்ப்பர்கள் தான் என்ன செஞ்சாங்கன்னா வாக்குவாதம் செய்தார்கள். ஆனால் ஆபிரகாம் அங்க பொறுமையோடு என்ன செய்தார்? இருந்தார், காத்திருந்தார். லோத்தோடு கூட எந்த முறுமுறுப்பும் இல்லை. லோத்துக்கு தான் இவர் சாய்ஸ் கொடுக்கிறார். உனக்கு என்ன வேணுமோ நீ என்ன செய், எடுத்துட்டு போ. இன்றைக்கு சகோதரர்கள் நடுவில், வீட்டார் நடுவில் ஒரு மனம் வேண்டும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன செய்யும்? நிறைவேறும். இன்றைக்கு வீட்டாருக்குள்ள ஒரு மனம் இல்லை, சகோதரர்கள் நடுவில் ஒரு மனம் இல்லைன்னா ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு உலக பிரகாரமாக சொல்லுவாங்களே, விட்டு கொடுத்தவர் என்ன ஆகிறது இல்லை, கெட்டு போகிறது இல்லை. விட்டு கொடுங்க. கர்த்தர் நமக்காக நிற்கிறார். எதை இழந்தாலும் சரி, கர்த்தருடைய கிருபையை மாத்திரம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. அது போதும்னு சொல்லுங்க.
கிருபை, இந்த காலை வேளையில் இந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்வோமானால் எல்லாவித சகலவித ஆசீர்வாதங்களும் சகலவித நன்மையும் நம்மை தேடி வரும். அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறியது. 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னதான அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். பயப்படாதீங்க, ஆண்டவர் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். அவர் மனிதன் அல்ல பொய் சொல்வதற்கு. இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற அந்த வார்த்தையை பிடித்து நீங்கள் காத்திருப்பீர்கள் ஆனால் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். ஒன்று இன்றைக்கு அதை நிறைவேற்றுவார், இல்லை தாமதித்தாலும் அது நாளையா இருந்தால் அதை நிறைவேற்றியே ஆவார். வாக்கு மாறாதவர். ஒரு டாக்குமெண்ட் போட்டுட்டா, ஒரு இடத்துக்கு ஒரு டாக்குமெண்ட் போடுறோம், மற்றவங்க அந்த டாக்குமெண்ட் வச்சிருந்தாலும் அது என்ன ஆகாது, செல்லாது. அது நமக்கு தான் சொந்தம். அதுபோல் வாக்குத்தத்தம் ஒரு டாக்குமெண்ட் மாதிரி அது நமக்கு சொந்தம், அது நிறைவேறும். அந்த டாக்குமெண்ட் போட்டாச்சு, அடுத்து அந்த இடத்துக்குள்ள நம்ம உள்ள போகிறோம். கர்த்தர் அந்த காரியத்தை செய்ய போகிறார். அதுபோல நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரிக்க போகிறோம். அதற்கு காத்திருப்போம். ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வார்த்தை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அப்படியே ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுப்போம். எங்கள் பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்ததான இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவதாசரை கரத்தில் எடுத்து பயன்படுத்தும். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். நல்ல செய்தி. காத்திருக்குதல். நெடுங்காலமாய் நீதிமொழிகள் 13:12 சொல்லு. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை என்ன பண்ணுமா? இழைக்க பண்ணும். காத்திருக்கிறவர்களுக்கு விரும்பினது வரும். அது எப்படி இருக்கும்? ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். வேலைக்காக காத்திருக்கிறாங்க. வேலைக்காக அருமையானவர்களே, பல எதிர்பார்ப்புகள் அநேகருக்கு இந்த உலகத்தில் உண்டு. ஆனால் சொன்ன மாதிரி காத்திருக்காம அவசரப்பட்டு போன லோத்து எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான். பிள்ளை சொல்லிக்கு ஒரு வசனம், துரிதமாய் கிடைக்கிற எந்த ஒரு காரியம் முடிவில் ஆசீர்வாதமாக இருக்காதான். துரிதமாக கிடைக்குது பாருங்க, முடிவில் ஆசீர்வாதமாக இருக்காதான். முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும். கர்த்தருக்கு வேதம் சொல்லுகிறது. 37ஆம் சங்கீதம் 34வது வசனத்தில் வாசிங்க சீக்கிரம். ஸ்தோத்திரம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். கவனிங்க, ஒரு நிபந்தனை கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை காத்திருக்கிற காலத்திலெல்லாம் அவருடைய வழி என்னன்னு அறிந்து கண்டுபிடித்து கை கொண்டு நடந்தன்னா, சும்மா உட்காந்து தூங்கி இருக்கக்கூடாது. வேலை இல்லை அப்படி தூங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. நீ என்ன செய்யணும்? இந்த காத்திருக்கிற காலத்தில் அவருடைய வழி என்ன, அவருடைய வழிகளையெல்லாம் வேதத்தில் படித்து போதனையில் போதகர் போதிக்கும் பொழுது கேட்டு வேதனை உண்டாக்கும் வழி எது, அதெல்லாம் விட்டு விலகணும். பெற்றோர்களை, ஊழியக்காரர்களை, கூட இருக்கிறவர்களை வேதனைப்படுத்தும் வழியில் போயிடக்கூடாது. அந்த வழியெல்லாம் விட்டு விலகிடணும். சொல்கிறார்ல 139ஆம் சங்கீதத்தில் 24வது வசனத்தில், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ. தகப்பனையும் வேதனைப்படுத்துவான், தாயையும் வேதனைப்படுத்துவான், ஊழியக்காரையும் வேதனைப்படுத்துவான். வார்த்தையினால் நடக்கையினால் ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பி கர்த்தருடைய வழியை கை கொள்ளுங்க. நித்திய வழி எதுன்னு நடங்க, சரியான வழியில் எதுவும் நடங்க கர்த்தருக்கு. அதனால வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவர் வழியை கை கொண்டு கர்த்தருக்கு காத்திருந்து கர்த்தருடைய வழி என்ன கை கொண்டு நீ நட செய்யி, கர்த்தர் இந்த பூமியில உன்னை உயர்ந்தவனாய் மாற்றுவார். இந்த பூமியில உயர்த்தி வைப்பார். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆபிரகாமை போல நீ சுதந்தரிப்பாய். கர்த்தருக்கு ஆமா கைக்கொள்.
ஆபிரகாம் அப்படி கை கொண்டார். காத்திருந்து இன்னொரு வசனம் சொல்லுப்பா. நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64:4 வாசிங்க, ஜெபத்துக்கு போயிடலாம். தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. ஆண்டவர் கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு செய்பவைகளை அவருக்கு தான் தெரியும். என்ன செய்ய போற ஒருவனுக்கும் தெரியாதான். நீரே அல்லாமல், யாரும் கேட்டதும் கிடையாது, கண்டதும் கிடையாது, உணர்ந்ததும் கிடையாது கர்த்தருக்கு. ஏன்னா கர்த்தருக்கு சரியா காத்திருந்து அவர் வழிகளை கை கொண்டு வேதத்தை கை கொண்டு நடப்போமானால் கட்டாயம் அருமையானவர்களே அவர் மகிமையான காரியங்களை செய்வார், பெஸ்டா செய்வார். கர்த்தருக்கு எல்லாமே. அதனாலதான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் இரண்டமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று தாவீது சொன்னார். புலம்பல் 3:26 சொல்லுகிறது. புலம்பல் 3:26 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு காத்திரு வாசி. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கணுமா? நல்லது, அதான் நல்லதான். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு எப்படி காத்திருக்கணும்? நம்பிக்கையோடு நம்ம காத்திருக்குதல் ஒரு நம்பிக்கை, விசுவாசமே. கர்த்தர் இந்த வேலையை தருவார். கர்த்தருக்கு அவருடைய சித்தத்தின்படி அவர் செய்ய காத்திருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 33ஆம் சங்கீதம் 18-19 சொல்லுகிறது, கர்த்தருடைய கிருபைக்கு காத்து. வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க, ஜெபத்துக்கு போகலாம். 18-19-30 33ஆம் சங்கீதம் 18-19. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் மக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. தமக்கு பயந்து, தெய்வ பயத்தோடு காத்திருங்க. கிருபைக்கு, தெய்வ பயத்தோடு அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும். கிருபை தான் முக்கியம். கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியாது, வாழ முடியாது. பல போராட்டத்தின் நடுவில் கிருபை நமக்கு தேவையா இருக்குது. கிருபை உள்ளவர்கள் தப்பி விடுவார்கள் கர்த்தருக்கு. ஆகவே தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவங்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். பஞ்சத்தில் உயிரோட, ஆமா, மரணத்துக்கு தப்புவித்து பஞ்சம், எங்கு பார்த்தாலும் பஞ்சம். பெரிய நாடுகள் இன்னைக்கு பஞ்சத்தில் தவிக்க ஆரம்பிச்சிருச்சு. அருமையானவர்களை, பஞ்சம், தண்ணீர் பஞ்சம், சாப்பாட்டு பஞ்சம், காசு பஞ்சம் கர்த்தருக்கு. ஆமா, பஞ்சம். ஆகவே கொடிய காலம், பஞ்சம் பஞ்சம் பஞ்சத்தின் உயிரோட வைக்கும். கர்த்தருடைய கண் நம்ம மேல எப்படி இருக்கு? நோக்கமா இருக்கு. காத்திருப்போமா? முழங்காடிடுவோம், கண்களை மூடுவோம். காத்திருக்குதல். கர்த்தருக்காக உமக்கு காத்திருக்க நீர் உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். அவர் நமக்கு அநேக நன்மைகளை உண்டு பண்ணி வச்சிருக்கிறாராம், ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாராம், நல்ல வேலை வாய்ப்பை வச்சிருக்கிறாராம். குழந்தை இல்லையேன்னு வருஷமா காத்திருக்கிற உனக்கு சாமுவேலை போல, எஸ்தரை போல பிள்ளைகளை வைத்திருக்கிறார் கொடுக்கிறதற்கு. கேட்டு காத்திருந்து பெற்றுக்கொள்ளுவோம். எலிசபெத்துக்கு ஒரு யோவான், அன்னாளுக்கு ஒரு சாமுவேல், சாராளுக்கு ஒரு ஈசாக்கு, எல்லாம் பெஸ்ட். கர்த்தருக்கு பெஸ்ட். காத்திருங்க, காத்திருங்க, சொந்த விடாதீங்க. கர்த்தர் கொடுக்க வல்லவர், கொடுக்க வல்லவர். காத்திருக்கிறவர்களுக்கு பெஸ்டா கொடுப்பார். பொறுமையா இருங்க, வாக்குத்தத்தம் நிறைவேறும். நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வீர்கள். நல்ல வேலை வாய்ப்பை தருவார் கர்த்தருக்கு. ஆனா கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு வாழுங்க. அவருடைய வழியை கை கொண்டு செயல்படுங்க. நம்பிக்கையோடு காத்திருங்க. கிருபையை பெற்றுக்கொள்ள காத்திருங்க.
எங்கள் அன்பின் ஆண்டவரே கேட்டோம். காத்திருக்கிறவர்கள் பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், மகா பெரிய பலன். ஆபிரகாம் காத்திருந்தான், எல்லாவற்றுக்கும் காத்திருந்தான். 25 வருடம் காத்திருந்து எல்லாவற்றையும் சுதந்திரமாக்கி கொண்டானே. அப்படிப்பட்ட அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால் உம்முடைய பிள்ளைகள் பலப்பட்டு வழிநடத்தப்படணும். பதற்றமல்ல, பதறாதபடி, சோர்ந்து போகாதபடி காத்திருந்து பெற்றுக்கொள்ளட்டும். காத்திருந்து கழுகை போல புதுபலத்தை பெற்றுக்கொள்ளட்டும். காத்திருந்து ஆவியானவரால் நிரப்பப்படட்டும். எல்லா ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க அனுபவத்தை தான் கிருபை எங்களோடு இருக்கட்டும். வார்த்தைகளை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதி நன்மைகளினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தான். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேலுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். ஆமென். துதி கனமாகிமையுமக்கே ஓ எல்லாமே துதி கனமாகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா துதி கனமாகிமையுமக்கே ஓ எல்லாமுமே துதி கனமாகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.